Hello children, இன்னைக்கு exercise 4.2 sum number 7 பார்க்க போறோம். In the figure, DE is parallel to BC and CD is parallel to EF. Prove that AD squared is equal to AB into AF. Okay, so இப்போ இதில் ரெண்டு லைன் வந்து parallel இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இதை வந்து prove பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எது parallel இருக்கு அப்படின்னா DE is parallel to BC. DE is parallel to BC ன்னு கொடுத்திருக்காங்க. அதே போல CD is parallel to EF. So இந்த cross ரெண்டும் parallel னு கொடுத்திருக்காங்க. Okay, so இப்போ இதை prove பண்ண போறோம். என்ன prove பண்ண போறோம்னா AD squared is equal to prove AD squared is equal to AB into AF. Okay. So BPT theorem யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இதை prove பண்ண போறோம். So அதுக்கு எந்த ரெண்டு triangle ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்க போறோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா DE is parallel to BC ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. DE is parallel to BC. ஸோ அதனால நம்ம எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம்னா ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் கன்சிடர் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் ADE. இந்த இதுலேயே சின்ன ட்ரையாங்கிள் ADE. ஸோ இப்போ இதில் DE is parallel to BC. ஓகே, ஸோ பை BPT தியரம் இப்போ இதில் இப்போ BPT தியரம் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா ஸோ நடுவில் இருக்கிற அந்த பேரலல் லைன் வந்து மற்ற ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் BPT தியரம் இல்லையா. ஸோ BPT தியரம்லேயே இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது அதில் இருக்கிற ஒரு பார்ட்டும் அதோட ஃபுல் சைட் லென்த்தும் அதே போலயே அடுத்த சைடோட ஒரு பார்ட்டும் அதோட ஃபுல் லென்த்தோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ரூல்ஸ் ஆஃப் BPT தியரம். ஓகே, அதுபடி பார்க்கும்போது இப்போ நமக்கு தேவையானதில் ஏபின்ற ஃபுல் லென்த் வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது டிஇங்கிற லைன் தான் பேரலாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஏடி பை ஏபி எடுத்துக்கலாம். ஸோ ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு அதே போல் இந்த சைடில் பார்க்கும்போது ஏஇ பை ஏசி. ஏஇ பை ஏசி. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இன்னும் ரெண்டு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அது எதுனா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து CD is parallel to EFன்னு கொடுத்துருக்காங்க. CD is parallel to EF. CD is parallel to EFன்னு கொடுத்ததுனால இந்த ட்ரையாங்கிள் க்ராஸாக இருக்கிறது இல்லையா. ஸோ ADC ட்ரையாங்கிள் ADC அண்ட் ட்ரையாங்கிள் AFE இதுலேயே குட்டி. ஸோ AFE. ஸோ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து சிடிங்கிற லைனும் இஎஃப்ங்கிற லைனும் பேரலாக இருக்கு இல்லையா. ஸோ பை BPT தியரம் இதுலேயும் வந்து நமக்கு வந்து ஏடிங்கிற ஃபுல் லென்த் தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா AF by AD இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்க்கும்போது AE by AC. இது செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து AE by AC இருக்கிறதுனால இந்த ரெண்டு சைட்ஸையும் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேட் பண்ணும்போது AD by AB is equal to AF by ADன்னு கிடைக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா AD into AD is equal to AB into AF. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ AD into AD அப்படிங்கிறது AD squared is equal to AB into AF. Hence proved. That's all. Thanks for watching, children.